வேதா டிஜிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தளபதி பர்த்டே பேனர் எப்படி ரெடி பண்றத பத்தி பார்க்க போறோம் நண்பா. இது உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் நான் எப்படி பண்றேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நியூன்னு இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் N. கீபோர்டில் கண்ட்ரோல் N கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் சைஸ்ன்னு இருக்கும், இதில் கஸ்டம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக நிறையா சைஸ் இருக்கும் நண்பா. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போ வந்து நம்மளுக்கு A4 தான் தேவைப்படுது, அதனால் A4 கொடுத்துக்கிறேன். A4 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன் நண்பா. ஓகே கொடுத்தோன்னே இப்போ வந்து நீங்கள் குரோம்குள்ளே போய்க்குங்க. குரோமில் போயிட்டு மேலே விஜய் ஆர்ட் இமேஜஸ் ஹெச்டி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நிறையா தளபதி சார் ஃபோட்டோ நிறையா வரும். இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை கொடுத்துங்க. வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ்னு இருக்கு நண்பா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போய்க்குங்க. ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போயிட்டு மேலே ஃபைல் எடிட்னு இருக்கும், இல்லை எடிட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் வியை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து விஜய் சார் ஃபோட்டோ எவ்வளோ பெருசு பண்ணிக்கணுமோ பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் மூவ்க்குள்ளே கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த மூலையை பிடிச்சி பெருசு பண்ணுறேன். எதுக்கு ஷிஃப்ட்டை பிடிச்சி பெருசு பண்ணுறேன்னா, ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் பெருசாகும். இப்போ வந்து டூல்ஸ் பாக்ஸில் எரேஸ் டூல் எடுத்துங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஈயை கிளிக் பண்ணிங்கன்னா அது எரேஸ் ஆயிரும். இப்போ வந்து ஃபோட்டோ அவுட்லைனில் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் எரேஸ் பண்ணிக்க நண்பா. இந்த பாக்ஸ் இது தெரியக்கூடாது, அப்படி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இப்போ மூவ் டூல் எடுத்துங்க. மூவ் டூல் கீபோர்டில் ஷார்ட்கட் வந்து வியை கிளிக் பண்ணிங்கன்னா இது கிளிக் ஆயிரும். இப்போ வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு ரைட் கொடுத்துக்கிறேன் நண்பா. இப்போ வந்து நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேயர் பாக்ஸில் கீழே டெலீட் பக்கத்தில் ஒரு பேப்பர் ஃபிளிப் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ லேயர் ஓப்பன் ஆயிரும். இந்த நியூ லேயரை கிளிக் பண்ணி விஜய் சார் ஃபோட்டோ பின்னாடி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் பின்னாடி வந்துடும். இப்போ வந்து ஐட்ராப் டூல் எடுத்துங்க. டூல்ஸ் பாக்ஸில் இது ஷார்ட்கட் வந்து ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா இது கிளிக் ஆயிரும். ஐட்ராப் டூல் எடுத்து இப்போ இந்த விஜய் சார் ஃபோட்டோ பின்னாடி பேக்ரவுண்டு என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் கிளிக் பண்ணுங்கள். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே என்ன கலர் இருக்கோ இங்கே வந்து அப்ளை ஆயிரும். இப்போ வந்து கீபோர்டில் ஆல்ட்டு பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கிறது தெரியும். இப்போ வந்து எரேஸ் டூல் எடுத்துங்க. எரேஸ் டூல் எடுத்துகிட்டு விஜய் சார் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் லேஸாக தெரிஞ்சுன்னா அதை எரேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டூல் எடுத்துங்க நண்பா. டெக்ஸ்ட் டூல் எடுத்துங்க. டூல்ஸ் பாக்ஸில் டி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து டி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆயிரும். நீங்கள் என்ன எழுதணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஜூன் 22 பிறந்த நாள் காணும் எங்களின் தளபதிக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த எந்த இடத்துல வைக்கணுமோ இந்த இடத்துல வச்சு ரைட் கொடுத்துருங்க நண்பா. ரைட் கொடுத்துட்டு யாருக்கு பிறந்த நாளோ அவங்க நேம் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து தளபதிக்கு பிறந்த நாள், அதுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பெருசு பண்ணுறேன். அதுக்கு வந்து அங்கே டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆயிரும். இப்போ வந்து செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மேலே சைஸ் மாற்றுறதுக்கு மேலே டீன்னு இருக்கும், இதில் ஏரோ கிளிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் 48 கொடுத்துக்கிறேன். 48 கொடுத்தேன்னா இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தெரியும். இப்போ டெக்ஸ்ட்டை மாற்றணும்னா ஸ்டைலை மாற்றணும்னா மேலே போயிட்டு இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஃபாண்ட் சைஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டைல் ஃபுல்லாக வரும். நீங்கள் அதை கொடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். இப்போ வந்து எங்களின் அதுக்கு வந்து இந்த ஃபாண்ட் வச்சு ரைட் கொடுத்துக்கிறேன்ப்பா. எனக்கு இதே போதும். அப்புறம் வந்து விஜய் சார் சொன்ன வசனம் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது உயர்ந்தது உன்னால் முடியும். கொடுத்துட்டு செலக்ட் ஆல் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் ஆல் பண்ணிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை மாற்றிக்கிங்க. இப்போ வந்து 30 வச்சுக்கிறேன். 30 வச்சு இல்லை அப்பயும் சின்னதாக இல்லைன்னா மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 24, 18 அப்படி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சுங்க. இப்போ வந்து ஃபாண்டை மாற்றிக்கிறேன். இதில் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீ ஆரோவை கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபாண்டு மாறுறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஃபாண்ட் வச்சு ரைட் கொடுத்துக்கிறேன். நம்ம ரைட் கொடுத்துட்டு மூவ் டூல் எடுத்துக்கிறேன். மூவ் டூல் எடுத்துருக்கு ஷார்ட்கட் வந்து வியை கிளிக் பண்ணிங்கன்னா அது கிளிக் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கலர் மாற்றோம்னா மாற்றிங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு அப்புறம் கலர் மாற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துங்க. வந்து ஜூன்லேருந்து பிறந்தநாள் விழா காணும் வர அது ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். மேலே பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் மெனு வரும். இதில் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதே கலர் கொடுக்குறதுன்னு அவசியம் இல்லை. இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ரைட் கொடுத்துருங்க. இங்கே வந்து அப்பயே இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. வந்து வேறு எதுக்கு செலக்டில் கொடுத்துருங்க. எதுக்கு உங்களுக்கு கலர் மாற்றணுமோ அதை செலக்டில் கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துங்க நண்பா. ரைட் கொடுத்துங்க. அப்புறம் இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த லேயர் டெக்ஸ்ட் லேயரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் ஸ்டைல் மெனு வரும். இதில் ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கலர்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தோன்னே நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் எனக்கு வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன் நண்பா. ஓகே கொடுத்துட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ கொடுத்துங்க. எனக்கு வந்து இவ்வளோ போதும். இவ்வளோ கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நியூ லேயர் ஓப்பன் பண்ணுங்க நண்பா. நியூ லேயர் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேயர் பாக்ஸ் கீழே பேப்பர் ஃபிளிக் மாதிரி இருக்கும், டெலிட் பக்கத்தில் பேப்பர் ஃபிளிக் மாதிரி இருக்கும், அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் கிரியேட் நியூ லேயர்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டூல்ஸ் பாக்ஸில் ரெக்டாங்குலர் அந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு லேயரில் கிளிக் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் செலெக்ஷன் ஆகிருக்கிறது. இப்போ வந்து
உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதில் மாற்றிங்க. வந்து நான் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே இந்த லேயரில் ஃபில் பண்ணுறதுக்கு மேலே லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபுல் லேயர்னு இருக்கும். அதை கொடுங்க. சாலிட் கலர்னு இருக்கும். இல்லைன்னா சாலிட் லேயர்னு இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இல்லைன்னா ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது கிளிக் ஆகிடும். இப்போ வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்துங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா லேயரு காப்பியாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தான் கண்ட்ரோல் ஜே. உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோ வைக்கணுமோ அவ்வளோ கொடுத்துருங்க. பாக்ஸ் கொடுத்துட்டு நண்பா இதை ஃபுல்லாக லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த ஐகான் இருக்குல்ல, அது பக்கத்தில் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும். அதை கொடுத்து மேலே செலக்ட்னு இருக்கும். அதை கொடுங்க. இதில் ஆல்னு இருக்கிற ஆப்ஷன் அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து இதில் 4 பார்ட் இருக்கும். இதில் 4வது பார்ட்டில் சென்டரில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ஐக்கான் மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அரேஞ்ச் வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல கரெக்டாக வைக்கணுமோ வச்சுங்க. ஃபஸ்ட்டு நண்பா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு யார் யார் ஃபோட்டோ வைக்கணுமோ இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுங்க. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரிண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஸ்ட்ரோக் வேணும்னா இதில் போய்ட்டு ஸ்ட்ரோக் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் கொடுத்துட்டு கலர்னு இருக்கும், அதை கொடுங்க. என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சைஸ் மேலே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நண்பா. ஓகே கொடுத்துங்க. இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் ஸ்டைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் லேயர் ஸ்டைல் டு லிங்க்டு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த லேயர் லிங்க் பண்ணுமோ அதுக்கு வந்து இங்கே இருந்த லேயரோட ஸ்ட்ரோக் வந்து அப்படியே இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியாக வேலை பண்ணுறது. இப்போ வந்து நியூ லேயர் ஓப்பன் பண்ணிங்க. நம்ம நியூ லேயர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ் டூல் எடுத்துங்க. ப்ரெஸ் டூல் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தேன். ஒப்பாசிட்டி 60 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கலரில் ஃபெதர் ஆகிருக்கிற தெரியும். இப்போ வந்து டெஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன டேட்டோ அதை கொடுத்துருங்க. ஜூன் கொடுத்து இதை செலக்ட் ஆல் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துங்க. நான் வந்து ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். ஒயிட் கொடுத்து சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். வந்து 22 அந்த என்ன டேட்டோ அதை கொடுத்துங்க. கொடுத்து ரைட் கொடுத்துங்க நண்பா. இப்படி தான் நண்பா இப்போ தளபதி பர்த்டே இப்போ ரெடி பண்ணுறது. உங்களுக்கு இந்த பாக்ஸில் ஃபோட்டோ வைக்க தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் கமெண்டில் பண்ணுங்கள், அந்த வீடியோ போடுறேன். இந்த பிஎஸ்டி லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.